மறைந்த தொழிலதிபர் JPRின் குடும்பத்திற்கு சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உள்ளன. 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து JPR குழுமத்தில் பணிபுரிந்து வந்த 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது பல்வேறு வங்கிக் கணக்கில் 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக டெபாசிட் செய்திருப்பதை அறிந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் JPR குழும கல்லூரிகளில் விசாரணையை தொடங்கினர். JPRின் உறவினர் பாபு மனோகரன் நிர்வகித்து வரும் செம்மஞ்சேரி புனித ஜோசப் பொறியியல் கல்லூரியின் ஊழியர்கள் வீடுகளில் இருந்து மட்டும் கடந்த 2 நாட்களில் 40 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது. ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையில் கல்லூரி தலைவர் பாபு மனோகரன் வழங்கியதாக தெரிவித்தனர். இதையடுத்து வெள்ளிக்கிழமை பாபு மனோகரனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தது வருமான வரித்துறை. பாபு மனோகரனிடம் நடத்திய விசாரணையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க அவர் செய்த தில்லு முல்லு அம்பலத்திற்கு வந்தது. மாணவர்களிடம் பில் இல்லாமல் கட்டணமாக வசூலித்த 8 கோடி ரூபாயை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்ற திட்டமிட்டுள்ளார் பாபு மனோகரன். JPR குழும கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர் முதல் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் வரை சுமார் 400 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் என தனித்தனியாக பிரித்து கொடுத்துள்ளார். அதில் நம்பிக்கையான 100 பேருக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய் வரை டெபாசிட் செய்ய பிரித்து கொடுத்துள்ளார். அந்த பணத்தை தற்போதைக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யும்படியும் பின்னர் தாங்கள் கேட்கும் போது அதனை வங்கியிலிருந்து எடுத்து தந்துவிட வேண்டும் என்றும் பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கிக் கொண்டு பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாபு மனோகரன் கொடுத்த பணத்தை பலர் ஒரே நாளில் வங்கியில் டெபாசிட் செய்த நிலையில் சிலர் வங்கியில் டெபாசிட் செய்வதற்காக வீட்டில் வைத்திருந்த போதுதான் வருமான வரித்துறையினரிடம் சிக்கியிருக்கிறார்கள். சமூகத்தில் மதிப்புமிக்க இடத்தில் இருப்பதாகவும் தன் மீதும் ஊழியர்கள் மீதும் கைது நடவடிக்கை வேண்டாம் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கெஞ்சிய பாபு மனோகரன் அந்த 8 கோடி ரூபாய்க்கும் அபராதத்துடன் வரி செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன்படி பார்த்தால் 8 கோடி ரூபாய்க்கு 30% வரி என்றால் 2 கோடியே 40 லட்சமும் அபராதம் 200% என்றால் 4 கோடியே 80 லட்சம் ரூபாயும் சேர்த்து மொத்தம் 7 கோடியே 20 லட்சம் ரூபாய் அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும். மீதமுள்ள 80 லட்சம் ரூபாய் மட்டுமே பாபு மனோகரனுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். அதுவும் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து பல்வேறு சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு அவரது கைக்கு கிடைக்க சில மாதங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. ஒழுங்காக வரிகட்டி இருந்தால் 2 கோடியே 40 லட்சம் ரூபாயுடன் போயிருக்கும். JPR குழுமத்திற்கு இந்த அவமானமும் தேவையில்லை என்று சுட்டிக்காட்டும் வருமான வரித்துறையினர் அனைவரது வங்கிக் கணக்குகளும் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் கருப்பு பண பேர்வழிகள் நிச்சயம் சிக்குவார்கள் என்றும் எச்சரிக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் வினோத்குமார் மற்றும் வேல்ராஜ்.